அண்மை செய்தி. சென்னை மாநகராட்சி முழுவதும் சேதமடைந்த சாலைகளை சீரமைக்கவும் புதிய சாலைகள் அமைக்கவும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை இந்த செய்தியாளர் வினீஷ் சரவணன் வழங்க கேட்கலாம். வினீஷ் சரவணன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட 2000க்கும் மேற்பட்ட சாலைகளை சீரமைக்க மாநகராட்சி டெண்டர் கோரியிருக்கிறார்கள். அதாவது ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை சாலையை சீரமைக்க நிறுவனங்கள் மாநகராட்சியின் இணையதளம் மூலமாக விண்ணப்பம் செய்யலாம் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை போக்குவரத்து சாலைகள் ஒட்டுமொத்தமாக பேருந்து தட சாலைகள், உட்புற சாலைகள் என 2 வகையாக பிரிக்கப்பட்டு ஆண்டுதோறும் இதற்கான பணிகள் நடைபெறும். வழக்கமாக ஜனவரி மாதத்தில் டெண்டர் விடப்பட்டு பிப்ரவரி மாதத்தில் பணிகள் தொடங்கப்படும். ஆனால் இந்த நிலையில மழைக்காலம் வருவதற்கு முன்பாகவே சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட 2000க்கும் மேற்பட்ட சாலைகளை போடுவதற்கான டெண்டர் கோரப்பட்டிருக்கிறது. 1052 பேருந்து தட சாலைகளும் 1039 உட்புற சாலைகள் என ஒட்டுமொத்தமாக 3297 சாலைகள் போடுவதற்கு டெண்டர் கோரப்பட்டிருந்தது. ஆனால் கடந்த நிதியாண்டின் போது ஒட்டுமொத்தமாக 5200 சாலைகள் சீரமைப்பதற்காக டெண்டர் கோரப்பட்டிருந்தது. இதில் 708 கோடி மதிப்பில் பல சாலைகள் அமைக்கப்பட்டிருந்தன. 543 கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு சாலை பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. மீதம் இருக்கக்கூடிய 165 கோடி மதிப்பிலான திட்டத்திற்கு சாலை பணிகள் நடைபெறாமல் இருந்த நிலையில் அந்த பணிகளோடு சேர்த்துதான் தற்பொழுது 2019 சாலைகள் என ஒட்டுமொத்தமாக 3000 மேற்பட்ட சாலைகளில் பணிகள் மேற்கொள்ள சென்னை மாநகராட்சி அறிவித்திருக்கிறார்கள். அதிகபட்சமாக வலசரவாக்கம் மண்டலத்தில் 112 பேருந்து தட சாலைகளிலும், திருவொற்றூர் மண்டலத்தில் 106 பேருந்து தட சாலைகள் சீரமைக்க ஒப்பந்தம் கோரப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சி முழுவதுமாகவே ஒவ்வொரு மண்டலத்திற்கும் சராசரியாக 50க்கும் மேற்பட்ட சாலைகள் சீரமைக்க இந்த டெண்டரில் கோரியிருக்கிறார்கள். உட்புற சாலைகளை பொறுத்தவரை 1039 சாலைகள் சீரமைக்க டெண்டர் கோரப்பட்டிருக்கிறது. ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை இந்த சாலைகளை சீரமைக்க ஒப்பந்த நிறுவனங்கள் விண்ணப்பிக்கலாம் என மாநகராட்சி தரப்பிலே தெரிவித்திருக்கிறார்கள்.